அனைவருக்கும் வணக்கம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திற்காக அன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். அந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துடுறாங்க. அந்த 41 பேருக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் போன மாதம் வந்து 41 பேர் உயிரிழந்த 41 பேருக்கும் வந்து அரசு பணி என்ன அரசாணை ஒன்று தமிழக அரசு வெளியிட்டது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அரசு பணியாணையை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவரே வந்து அந்த 41 பேருக்கு வழங்கினார். அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த 41 பேருக்கு அரசாணை கொடுக்கக்கூடாது, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கக்கூடாது, அரசு பணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதற்கு நேற்று பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. கருணை அடிப்படையில் அரசு பணி கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுத்ததை பார்த்ததுக்கப்புறம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளிகள் இருப்பாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளிகள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆகச்சிறந்த அறிவாளிகள். அந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படி கோர்ட் இப்படி பண்ணலாம், எங்கள் தளபதி கருணை அடிப்படையில் செத்து போனவங்களுக்கு வந்து இறந்தவர்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காரு, அரசு பணி கொடுத்துருக்காரு, அதை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்குலாம் அரசு 10 லட்சம் கொடுத்தது, அது தப்பு தானே. அதே மாதிரி திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் சத்தத்துக்கு அவர் சகோதரருக்கு வந்து அரசு பணி கொடுத்தாங்களே, அதுவும் தப்பு தானே. அப்படின்னா ஐயோ அறிவாளிகளே, உங்ககிட்ட பேச முடியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு, அதிமுக ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு, திமுக ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு, பாஜக எல்லாமே அமௌண்ட் கொடுத்துச்சு. ஏன் நீங்களும் கூட கொடுத்தீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவர் ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அது வந்து 250 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த 250 கோடி எடுத்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலைக்கு 1 கோடி கொடுங்க. 1 கோடி என்ன 2 கோடி கூட கொடுங்க. யார் கேட்க போறா? யாரும் கேட்க போறது கிடையாது. அதற்கு மாறா நீங்க அரசு பணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறுன்னு சொல்றோம். அதே மாதிரி திருப்புவனம் அஜித்குமார் அவர் எதுக்கு இறந்தாரு, எப்படி இறந்தாரு? காவல்துறையினரால் தாக்கப்பட்டு காவல்துறை அடிச்சு கொன்றுச்சு. அதாவது தமிழக அரசு இருக்கு, அந்த தமிழக அரசுக்கு கீழ் இருக்கிற ஒரு அமைப்பு காவல்துறை. அந்த காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டவர் தான் திருப்புவனம் கோயில் காவலாளி திரு அஜித்குமார். அது அரசுடைய தவறு. அந்த அரசு தவறு செய்ததால் அவங்களுக்கு அரசு பணி கொடுத்தாங்க, அவங்க சகோதரருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நடிகரை பார்க்க வந்து இறந்ததற்கும் ஒரு தமிழக அரசின் சார்பில் உள்ள அமைப்பு காவல்துறை அவங்க செஞ்ச தவறுனால இறந்ததுக்கும் அரசு பணி கொடுத்ததுக்கும் ஒன்னா? இந்த ரெண்டும் ஒன்னா? இது ரெண்ட கம்பேரே பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? குரூப் 4 கேடர்ல கொடுத்துருக்கீங்க. இந்த குரூப் 4 எத்தனை பேர் எழுதுறான்னு தெரியுமா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதாவது 17 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அதே போன்று 11 லட்சம் பேர் அந்த அந்த குரூப் 4 தேர்வு எழுதியிருக்கான். அந்த 11 லட்சம் பேரும் சாதாரணமெல்லாம் எழுதலை. 12th வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஒன்று முடிச்சுட்டு, டிகிரிக்கு அப்புறம் 6th to 10th 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகங்கள் அனைத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி கிளியர் ஆகலை, செகண்ட் அட்டெம்ப்ட், எனக்கு தெரிஞ்சு 5வது அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணவங்களாம் இருக்கான். அதாவது அவனுடைய இளமை பருவம் அனைத்தையும் அந்த குரூப் 4 எக்ஸாமுக்காகவே அர்ப்பணித்து படித்து வேலை வாங்குறான். அது தகுதியின் அடிப்படையில் கிடைத்த வெற்றி. தகுதியின் அடிப்படையில் தான் அரசு பணி கிடைக்கணும். உங்களை மாதிரி இப்போ நடிகரை பார்க்க வந்து இறந்ததுக்கெல்லாம் அரசு பண்ணினா, இப்போ அல்லு அர்ஜுனை பார்க்க வந்து தான் இறந்து போனாங்க. அதுக்கோசரம் அதுக்கு நம்ம அரசு பண்ணி கொடுத்துட முடியுமா? அவங்க கொடுத்துருவாங்களா? அதை ஏற்குமா? அதாவது உயர்நீதிமன்ற கிளை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லும் ஆகச்சிறந்த அறிவாளிகளான தமிழக வெற்றி கழக ரசிகர்களும் தொண்டர்களும் சரி. நான் ஒன்று கேட்குறேன், இந்தியாவிலேயே உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டது உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றம் கோர்ட்டு தான். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல நல்ல முடிவுகளை உயர்நீதிமன்றத்தில் போய் பெற்று வந்திருக்கோம். அதை நீங்க தவறுன்னு சொல்லக்கூடாது. அதே போன்று இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு சார்பில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் உயர்நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொள்கை முடிவா? நடிகரை போய் பார்க்க போய் இறந்ததுக்கு வந்து அரசு பணி கொடுப்பது ஒரு கொள்கை முடிவா? அப்ப தமிழக அரசு இப்போ விஜய் கவர்மெண்ட் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்கக்கூடாதா? கோர்ட்டு கேட்கக்கூடாதா? அதே மாதிரி கொள்கை முடிவுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன?
இதை யாராச்சும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர் சொல்லுங்க, தொண்டர் சொல்லுங்க, ஒரு உங்க மாவட்ட கழக செயலாளர் சொல்லுங்க, உங்க சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ யாராலும் சொல்லுங்க, ஏன் உங்க தலைவர் கூட சொல்லுங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கிட்டே கேட்கிறேன், உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? ஏன்னா அவரே சொல்ல மாட்டாரு, விஜய் அவர்களே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியாது, அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. தமிழ்நாடு அரசியல் இயக்கங்களிலேயே கொள்கையற்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அது இந்த டிவிக்கே தான். கொள்கையே கிடையாது உங்களுக்கு. இவங்களுக்கு என்ன கொள்கைன்னா ரீல்ஸ் போடுறது. அவங்களுக்கு அஜெண்டாவே அதுதான், ரீல்ஸ் போடணும். அமைச்சர்களுக்கே அதுதான் அஜெண்டா. இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போடணும். ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே போட்டிருந்தாரு, ட்ரோன் ஷாட்லாம் போட்டிருந்தாரு. ரீல்ஸ் போட்டே ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் சரி, ஆக்கப்பூர்வமான ஏதாச்சும் செய்வாங்கன்னு பார்த்தா இப்பயும் வந்து ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன நல்லது செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல சார். ரீல்ஸ் போட சொல்லி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும்தான் நீங்கள் சொல்லி கொடுத்தது, நீங்கள் பண்ணது தான். ஏன் முன்னாடி இருந்ததெல்லாம் நிறைய திட்டங்கள் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கங்களே, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அது எதுக்கு தாலிக்கு தங்கம்? சும்மாவா? 50,000 ரூபாயும் ஒரு பவுனும் கொடுத்தா அது எதுக்கு? நிறைய பேர் பேசுகிறாங்க, அந்த 50,000 ஒரு பவுனும் கொடுத்துட்டா போதுமா? 50,000த்திற்கும் ஒரு பவுனுக்கும் அது போகலை. பெண்கள், அதாவது பெண் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தாலிக்கு தங்க திட்டத்தையே கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா. அது ஒரு நல்ல திட்டம். அதே மாதிரி லேப்டாப், இன்னைக்கு லேப்டாப் அசால்ட்டா இருக்கலாம், எல்லாத்து வீட்லயும் லேப்டாப் இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஸ்கூல் பசங்க லேப்டாப் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய் லேப்டாப், அன்னைக்கு ஒரு 70,000 80,000. அன்னைக்கு லேப்டாப்பே வாங்க முடியாது. லேப்டாப்பை பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த லேப்டாப் மூலிமா நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே. இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரீல்ஸ் போடுறதை மட்டும் பார்க்காதீங்க, இதையும் பாருங்க. நிறைய பேர், அதாவது அரசு பணியில் அமர்ந்த அரசு அதிகாரிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப், அம்மா கொடுத்த லேப்டாப்னால பயன்பெற்று தான், லேப்டாப்பை யூஸ் பண்ணி தான் நாங்கள் அரசு பணியே வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க. அந்த லேப்டாப்பினால் பயன்பெற்று பெரிய பெரிய உயரதிகாரிகளாக ஆனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு நல்ல திட்டம். அது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல திட்டம். இதே போன்று இந்த உள்ளொதுக்கீடு, எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுன்னு இப்போ சொல்லிட்டு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தாரு. இப்போ சொல்றீங்களா அவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவர் பார்த்தார், சிந்தித்தார். இந்த நீட் என்ற தேர்வின் மூலம் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் யாரு? இந்த அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அரசு பள்ளியிலே படிக்கும் ஏழைப்புற மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடை கொடுத்து அவங்களோட மருத்துவ கனவையும் நிறைவேற்றி இன்னைக்கு அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 650க்கு மேற்பட்டவர்கள், 650க்கு மேல படிக்கிறான் கவர்மெண்ட்ல. அதாவது மெடிக்கல் படிக்கிறான். கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த 7.5% உள்ளொதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பை படிச்சு முடிச்சுட்டு மருத்துவராக இருக்காங்க. இது சாதாரண திட்டம் கிடையாது, இது ஒரு நல்ல திட்டம். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டம் உங்க கட்சி சார்பில், உங்க ஆட்சி சார்பில் என்ன பண்ணிருக்கீங்க? இளைஞர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கருணை அடிப்படையில் அரசு பணி என்பது ஏற்கவே முடியாது. தகுதியின் அடிப்படையில் தான் அரசு பணி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு.